கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் 4 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழகத்தை உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம் என்பது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் தான். கிட்டத்தட்ட 68 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்தார்கள். இந்த வழக்கு குறித்து விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 24 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் 4 பேர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருந்தது. இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ். இவர் மூலமாகத்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை அந்த பகுதியில் ஜரூராக நடந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த நவம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை சிபிஐ இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நேற்று சென்னை சிபிஐ அதிகாரிகள் 4 பிரிவுகளின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கொலை உள்பட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கையை மையமாக வைத்து சிபிஐ அதிகாரிகள் தங்களுக்காகவும் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தம் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுடைய பெயரும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் சிபிஐ தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் கட்டமாக கைதானவர்களிடம் வாக்குமூலம் பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்துவார்கள். காவல் நிலையத்துக்கு சென்று விசாரணை நடத்துவார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் சென்று வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையில் மேற்கொள்ள சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.